இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ஃபிர்னி. இது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. நீங்கள் வந்து இது என்ன ஃப்ளேவரில் வேணாலும் பண்ணிக்கலாம். மேங்கோ, சாக்லேட், பைனாப்பிள், நீங்கள் என்ன ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பைனாப்பிள் வச்சு எப்படி ஃபிர்னி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் குரணையாக இருக்க மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. பட் ட்ரெடிஷ்னல் வேல ஃபிர்னி வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாக பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி நல்ல பியூரியாக நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபிர்னி பண்ணுறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா யூஸ்வலாக பால் காய்ச்சிற பாத்திரம்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்லலாம் வச்சு பண்ணுறப்போ அடியில் வந்து பால் வந்து தீரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா பால் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரிசி பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி பேஸ்ட்டை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போடாமல் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா ஆறின பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தத்தில் அது வந்து கட்டி சேராமல் இருக்கணும். நல்ல பாலோடு அது வந்து மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமும் குக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ கை விடாமல் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் குக் ஆகிறப்போ, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பைனாப்பிள் பியூரி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பைனாப்பிள் வந்து நம்ம ஃப்ரெஷ் பியூரியாக வந்து நம்ம பாலில் சேர்த்துறோம் அப்படின்னா அது வந்து பாலோடு மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு கசப்பு டேஸ்ட் வந்து நமக்கு தரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணிடுறப்போ சுத்தமாக அந்த கசப்பு வராது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இப்போ மேங்கோ ஃபிர்னிலாம் பண்ணுறப்போ ஃபிர்னி பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ பியூரி வந்து வைப்போம். அந்த மாதிரி பைனாப்பிளுக்கு வந்து நம்ம சேர்த்தக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.